வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A உடைய ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கான ஃபுல் டெஸ்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து January 4 இந்த வருஷத்துடைய முதல் எக்ஸாம் அதுதான். ஸோ அதனால் 2025 ஃப்ரெஷ் இயரில் வி ஆர் கோயிங் டு ரைட் அ ஃப்ரெஷ் எக்ஸாம் இந்த எக்ஸாமில். ஸோ இதில் இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன், ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தா ஒரு 4-5 டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஸோ இட் இஸ் 4-5 இல்லை 10 டெஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிவ். ஸோ ஃப்ரம் December 26 January 2 வரைக்கும். ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 15 சீட்ஸ் தான் அவைலபிள். ஸோ அது தாண்டி கிடையாது, ஒன்லி 15 சீட்ஸ். ஸோ இட் இஸ் இமீடியட்லி அட்மிஷன்ஸ் ஓப்பன். இதில் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நாளைக்கு சாயந்தரம் ஒரு 4 o'clock உள்ள, ஏன்னா நாளைக்கு எல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணி ஆகணும். அப்போதான் 26 நீங்கள் எழுதி பார்க்கறது கரெக்டாக வரும். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து காலையிலையும் மாலையிலையும் மத்தியானத்துலையும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இப்போ லீவ் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்படின்னு 3 hours செஷன்ஸ் உட்காந்து எழுதி பாருங்க. நீங்கள் 3 hours அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. 2.45 hours, ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள எழுதி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. ஸோ இட் இஸ் இந்த 8 நாட்கள்ல 26 to January 2 10 டெஸ்ட்டை வந்து we are going to write. ஸோ 5 நாள் இருந்தாலே போதும் இந்த 10 டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஸோ இதில் எப்படி சார் நான் வெளியில இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், நான் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் December 25 ஈவினிங் 4 o'clock நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா we will dispatch the couriers இன்னும் ஒன் ஸ்டெச். ஸோ கம்ப்ளீட்டா 10 கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க இங்கிலீஷ் தமிழ், ஸோ தமிழ் இங்கிலீஷ்னு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கும், அதை நீங்க வந்து எடுத்து எழுதி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃபாவே எழுதி தெளிவா எழுதி அது தெளிவான எப்படி எழுதணுங்கிறதுக்கான ஃபார்மேட்டும் ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ வந்து கூகுள் நம்மளுடைய யூடியூப்லேயே இருக்கும், பாருங்க. அண்ட் எழுதி அது பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விட்டால் போதும். இங்கே நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான ஃபீட்பேக்ஸ் வி வில் ப்ரொவைட். ஸோ அதனால இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் தோஸ் ஹூ ஆர் அப்பியரிங் ஃபார் குரூப் 5A ஏஎஸ்ஓ போஸ்ட்க்கு. ஸோ அதனால ஃபுல் லாஸ்ட் டைம்ல ஒரு 10 டெஸ்ட் அப்படிங்கிறது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால இதில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர்ஸ்ல எந்த நம்பர்ல வேணாலும் யூ கேன் கான்டாக்ட். தேங்க்யூ.